உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வெறும் மிளகா கிள்ளி சாம்பாரோட இல்லைன்னா ரசத்தோட இந்த ஒரு சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னதுன்னு கேட்டிங்கன்னா, வஞ்சர கருவாடு இருக்கு இல்லைங்களா, அதோட தொக்கு தான். ஸோ இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வஞ்சர கருவாடு எடுத்து அதை அந்த தோலெல்லாம் உரித்து வச்சுக்கோங்க. தோலை உரிச்சிட்டு அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும், நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் அதை கழுவி ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு ஒரு 3-4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் சேர்த்தா போதும். நல்லா அதை வதக்கிடுங்க, கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கைவிடாமல் வதக்கி விட்டுருங்க. இப்போ அது நல்லா வதங்கினோடனே தக்காளி ஒரு 1-2 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அதில் தான் டேஸ்ட் அடங்கும். இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கருவாடை க்ளீன் பண்ணின்னு வந்தாச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் உப்பு சேர்க்கலை, ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்குன்றதுனால உப்பு சேர்க்கலை. இப்போ இதெல்லாம் ஒரு 1/2 கப்புலேருந்து 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு மசாலாவை நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண உடனே மசாலா கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். மசாலாலாம் கொதித்து அந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு அதுக்கப்புறம் நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5-10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா கொதிக்கணும். அந்த டைமில் நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, சுடு தண்ணி ஊற வச்சோம்ல, அந்த கருவாடை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த மசாலா ஓடியே அந்த கருவாடை பிரட்டிடுங்க. ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை நல்லா வேக விடுங்க. இப்போ உப்பு இந்த டைமில் கலரி பார்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கருவாட்டிலேருந்து உப்பு போய் உங்களுக்கு திட்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்க்க வேண்டாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த மசாலாக்காகவும் உப்பு லைட்டாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 2 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். நல்லா அந்த ஆயிலெல்லாம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். நல்லா செவுக்க வந்துடும். அதே மாதிரி தண்ணியெல்லாம் சுண்டிடும். இந்த டைமில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான செம்ம டேஸ்ட்டாக வஞ்சரம் கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கருவாடு தொக்கு எத்தனை பேர் விரும்பி சாப்பிடுவீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. அது ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல்.
அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.